சார் இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 12 நிமிஷம். டைரக்டர் போஸ் வெங்கட், மியூசிக் சித்துக்குமார். இந்த படத்தோட கதை என்ன? மாங்கொல்லை அப்படிங்கிற கிராமத்துலயும் சுத்து வட்டார கிராமத்துலயும் பள்ளிக்கூடமே இல்ல. 1950 காலகட்டத்தில் சாதி கொடுமையால பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த மாங்கொல்லை கிராமத்துல ஹீரோ விமலோட தாத்தா பல எதிர்ப்புகளை மீறி பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ விமலோட அப்பா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராரு. அதுக்கப்புறமா ஹீரோ விமலும் அதே பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா வராரு. ஹீரோ விமலோட தாத்தா ஆரம்பிச்ச தொடக்க பள்ளியை ஹீரோவோட அப்பா நடுநிலை பள்ளியா உயர்த்திருக்காரு. நடுநிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியா ஹீரோ உயர்த்தணும்னு ஹீரோ விமலோட அப்பா சரவணன் ஆசைப்படுறாரு. ஆனா ஹீரோ விமல் அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்காரு. ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குற ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதான் படத்தோட சுருக்கம். கல்வியை பத்தின படமா, படத்தோட கதை நல்லா இருந்தாலும் அதை படமா சொல்ற திரைக்கதை சுமாரா தான் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும் செகண்ட் ஹாப் ரொம்ப லேக்கா இருக்கு. படத்துல பாடல்கள் கேட்கும்படியா இருந்தாலும் ரசிக்கும்படியா இல்ல. கல்வியை பத்தின படத்துல கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரி ஒரு காட்சிகள் கூட இல்ல. படத்துல யார் வில்லன், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நேரடியா சொல்லாம கிளைமேக்ஸ்ல தான் முழுசா சொல்றாங்க. விமல் நடிச்ச எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வாகை சுடவா படத்தை இப்பவும் கூட நம்ம பார்க்கலாம். அது ஒரு தரமான படம். மொத்தத்துல இந்த சார் திரைப்படம் எப்படி இருக்கு? என்னை பொறுத்தவரை இது ஒரு சுமாரான பிலோ ஆவரேஜ் மூவி. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.